இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 2026 வருடம் 2வது மாதம் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, இன்றும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வருடங்களாய் நிறைவேறாத காரியங்கள் எவையெல்லாம் இருக்கிறதோ அத்தனை காரியங்களும் நிறைவேறும்படியாய் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 2026 வருடம் ஜனவரி மாதம் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை நடத்த முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த 2வது மாதம் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் கதவுகளை திறந்து நீங்கள் விரும்புகிற காரியம் எல்லாம் வாய்க்கும்படி செய்வார். அமேனல்லேலூயா. இந்த அசைக்க முடியாத விசுவாசத்தோட நாம் எல்லாரும் சேர்ந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம்மையில் அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே
என்றென்றுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்னொரு அருமையான பாடல் பிரதர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் பாடின அருமையான பாடல். அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவரின் நாயன், எனக்கேதும் குறையில்லையே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்கள் வாழ்க்கையில் பலவித குறைபாடுகள் இருந்தாலும் கூட அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் உங்களோட தங்கி வாசம் பண்ணுகிறதுனால, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அல்லவா? அதனால நம்மோடு இருக்கிற நம் தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கிற தேவன் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த பாடல் பாடி முடிவதற்கு முன்பாகவே நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் ஆய்த்து உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவரின் நாயன், எனக்கேதும் குறையில்லையே. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்பவர் ஆண்டவரின் நாயன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்பவர் ஆண்டவரின் நாயன். சமாதான நதிக்கு அழைத்து செல்பவர், சமாதான நதிக்கு அழைத்து செல்பவர் ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன், எனக்கேதும் குறையில்லையே. இருள் சூழ்ந்த பள்ளத்தில் நான் நடந்தாலும் எதற்கும் பயமில்லையே. உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருந்தாலும் கூட அந்த இருளை வெளிச்சமாக்கிற தேவன் உங்களோட தங்கி வாசம் பண்ணுகிறதுனால கூடிய விரைவிலே நீங்கள் விரும்புகிறபடி அந்த இருளை வெளிச்சமாக்கி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசிக்கும் வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் பாடலாமா? இருள் சூழ்ந்த பள்ளத்தில் நான் நடந்தாலும் எதற்கும் பயமில்லையே. கோலும் நெடும் களியும் என்னை தேற்றும், கோலும் நெடும் களியும் என்னை தேற்றும் ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன், எனக்கேதும் குறையில்லையே. எதிரிகள் முன்னே விருந்தினை செய்பவர் ஆண்டவர் என் நாயன். எதிரிகள் முன்னே விருந்தினை செய்பவர் ஆண்டவர் என் நாயன். என் தலையில் நறுமண தைலம் பூசேன், தலையில் நறுமண தைலம் பூசேன், பாத்திரம்
நிரப்புகிறீர். ஆண்டவர் என்னாயின் எனக்கு ஏதும் குறையில்லையே. என் வாழ்நாள் எல்லாம் உங்கள் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் உமருளும் நலமும் பேரன்பும் உடைசூழும். என் வாழ்நாள் எல்லாம் உமருளும் நலமும் பேரன்பும் புடைசூழும். நான் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்வேன். நான் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்வேன். வாழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் நாயன் எனக்கு ஏதும் குறையில்லையே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு தெரியும் 2026 வருடம் கர்த்தருடைய அன்பு மகள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த வாக்குத்தத்த வசனத்தை நினைவுபடுத்தும்படியாய் இப்பொழுதே நாம் எல்லாரும் சேர்ந்து எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வேத வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். அருமையான ஒரு வேத வசனம். அந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த வேத வசனம் அதே எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வேத வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லென்றார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த புது வருடத்திற்கென்று கொடுத்த வாக்குத்தத்த வேத வசனம், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதுதான். அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனி தாமதியாமல் நிறைவேறும் என்பதுதான். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இதுவரைக்கும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்திருப்பீர்கள். எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே, ஒன்று கூட எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று, எவ்வளவு வருடங்களாய் காத்திருப்பது என்று. அந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறினால் எவ்வளவு நன்றாயிருக்கும். பல வருடங்களாய் காத்திருக்கிறோமே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இனி அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறப் போகிறது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் தான் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளின் மூலமாய் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியங்கள் 3 உண்டு. 1, நாம் செய்த பாவங்களுக்காக அவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நடப்பது. 2வது, அவர் செய்த கணக்கிலடங்காத நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவது. 3வதாய் உங்கள் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப நீங்க ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு முன்பாக நாம் எல்லாரும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று அசைக்க முடியாத விசுவாசம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே வர வேண்டும். இவ்வளவு அருமையாய் தேவன் நேராய் பேசுவது போல உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த புது வருடத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், இனி தாமதிப்பது இல்லை என்று. நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று மறுபடியும் மறுபடியுமாய் இதை உறுதிப்படுத்தி சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஒரு மனிதன் உங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு ஒரு வேலையை வாங்கி தருவேன் என்று சொன்னால் அதை விசுவாசிப்பீர்கள். அவரிடம் நிறைய பணத்தை கொடுத்து கண்டிப்பாக இந்த காரியம் நிறைவேறும் என்று விசுவாசிப்பீர்கள். ஆனால் என்ன நடக்கும்?
அந்த மனிதன் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறாமல் அப்படியே சென்று விடுவான். நீங்கள் ஏமாந்து போய்விடுவீர்கள் இல்லையா? சில மனிதர்கள் உண்மையாய் கர்த்தருக்கு நடுங்குகிற பயத்தோடு ஜீவிக்கிறவர்கள் உங்கள் கையில் ஒரு பணம் கூட வாங்காமல் நீங்கள் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவார்கள். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையிலே சுகம்தான் உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சில நேரங்களில் காலதாமதங்கள் உண்டு. ஆனாலும் கூட நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்திலே பிறக்க போகிற ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் சொல்கிறார், நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் நீ தாமதிப்பதில்லை என்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நிச்சயமாய் இன்று தேவனுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமன் என்றும் பதில் தருவார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற பண்ண போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் சப்தமாய் கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு நாம் அறிந்தும் அறியாமலும் பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாய், இயேசு மகாராஜாவுக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை எல்லாம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கழுவி சுத்திகரித்து கடலின் ஆழத்திலே மூடி போடுவதற்காக ஒரு பாடலை பாடி நாம் எல்லாரும் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் எல்லாரும் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே, வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா. அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஆமென். பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே, வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பிதா நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பிதா நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே, வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே
கோலத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் அந்தரங்கத்தில் செய்த பாவங்கள் அத்தனையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை இடுகிற வேளையிலே, அறிக்கை இடுவதோடு மாத்திரமல்ல, அந்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ. எனக்கன்பான தேவ ஜனமே, எப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆமென். இரக்கமும் மன துருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை நோக்கி பாருங்கப்பா. பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை எல்லாம் விட்டு விடுவோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுகிற அன்பு பிள்ளைகள் தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் 2026 வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் செய்த பாவங்கள் அத்தனையும் கர்த்தர் நீர் இப்ப ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே உடைய வெளியேற பெற்ற திரு ரத்தத்தால் சுத்திகரித்து அந்த பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே மூடி போட்டுருங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. இயேசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகள் உலகம் முழுவதில் உள்ள தேசங்களில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட இப்பொழுது அத்தனை பிள்ளைகளையும் இந்த சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்னீரேப்பா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி இருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய அன்பு பிள்ளைகள் வெளியரங்கமாய் மறைவாய் செய்த பாவங்கள் அத்தனையும் கர்த்தருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொன்னீரேப்பா. இப்ப இந்த நிமிஷம் உடைய அன்பு பிள்ளைகள் பாவங்கள் கழுவப்பட்ட பிள்ளைகளால், பரிசுத்தவான்களால், பரிசுத்த வாட்டிகளாய் மாறட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால உம்முடைய வருகையிலே அவர்கள் மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகட்டும் ராஜா. இசப்பா ஒரு இசை மனம் இறங்கக்கப்பா. எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் கூட பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீரல்லவும். இயேசுவே ஒரு விசை மனம் இறங்கி அப்பா, உம்மை அறியாத பிள்ளைகளும் கூட செய்த பாவங்களை இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெற கிருபை அளித்துள்ளங்க தகப்பனே. அப்பா, அப்படியே நீங்க செய்ய போற ஒரு கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாதி ராஜாவே. இசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுது உடைய அன்பு பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் கழுவி துடைத்து விட்டதுனால நீர் விரும்புகிற பரிசுத்த பாதையில் அவர்கள் நடக்கும்படி நீங்க கிருபை அளித்ததுனால இனி உடைய அன்பு பிள்ளைகள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தடையேதும் இல்லை அல்லவா? எனக்கு அன்பான அருமையான தகப்பனே, நன்றி இசப்பா. ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தாயின் கற்பத்தில் இருந்து உமது அன்பு பிள்ளைகள் வெளிவந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனையோ நன்மைகள், கணக்கிலடங்காத நன்மைகள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீரே. அத்தனை
நன்மைகளை உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் போய் அறியாத ஜனங்களும் கூட நினைவு கொண்டு அந்த கணக்கில் அடங்காத நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த நீங்க கிருபையத்திரளுங்க தகப்பன். இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கீங்க. நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, எத்தனையோ பிரச்சனைகள் மரண பள்ளத்தாக்குகளை மது பிள்ளைகள் கடந்து வந்திருக்காங்க ராஜா. அந்த நேரங்களில் எல்லாம் பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து நடத்துவேன் சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் கூட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மரண பள்ளத்தாக்கில் இருந்து அவர்களை பாதுகாத்தவர்களுக்கு மறுபடியுமா ஜீவனை கொடுத்து அவர்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்த சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நல்லபடியா நடத்தி கொடுத்த சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மறுபடியுமாய் சேர்ந்து சமாதானமாய் வாழ நீங்க அழைத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கல்யாணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதித்த சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. வறுமையில் வாடின காலங்களில் எல்லாம் உடைய அன்பு பிள்ளைகளை நீர் போஷித்த உடைய தயவுக்காக நன்றி ஏசப்பா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆஸ்பத்திரிகளில் அலைந்து அலைந்து சோர்ந்து போய் டாக்டர்கள் கைவிட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட உடைய வார்த்தைகளின் மூலமாய் டாக்டர்களால் கைவிடப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்கு ஜீவனை மறுபடியுமாய் கொடுத்து மகிழ்ந்து களிக்கூற வைத்தமுடைய சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. வேலை இல்லையேன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்திலே நல்ல ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வதித்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. பிரயாணம் பண்ணுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு செல்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து வழிநடத்தினுடைய சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. முதியோர் இல்லங்கள், அனாதை ஆசிரமங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், இப்படி தேவைகளில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீர் சந்தித்த உமது கிருபைக்காக, உடைய சுத்த கிருபைக்காக, உடைய தயவிற்காக, உடைய அன்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய வேலையை செய்கிற உடைய அன்பு பிள்ளைகள் உண்மையை உத்தமமாய் உடைய வேலையை செய்ய உடைய கிருபையை, உடைய பிரசன்னத்தை, உடைய மகிமையை கொடுத்து ஆசீர்வதித்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் தங்கி இருக்கிற தமிழ்நாட்டிலே உண்மை ஆராதிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று உடைய பாதுகாப்பை கொடுத்து அக்கினி மதிலாய் தூதர்கள் கூட்டத்தை நிறுத்தி பாதுகாக்க போகிற உடைய சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. பெரு வெள்ளம் வந்த நேரங்களிலும் கூட உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை நீர் அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்து அவர்களை மாத்திரமல்ல அவர்கள் வீடுகளையும் அவருடைய உடைமைகளையும் நீர் பாதுகாத்து இப்ப அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த வைக்கிற உமது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இப்படி எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறீர் தகப்பனே. இதற்காக அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். நீங்கள் செய்த சகல காரியங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய அன்பு மகள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு நீங்க செய்த கணக்கிலடங்காத நன்மைகள் உமது அன்பு மகளுக்கு தெரியாவிட்டாலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க செய்த நன்மைகளுக்காக அப்பா ஜெபிக்கிற நேரங்களில் எல்லாம் ஆமென்றும் ஆமன் என்றும் பதில் தந்து கர்த்தர் நீர் அந்த காரியங்களை செவ்வையாய் நேர்த்தியாய் முடிக்க வைத்து உடைய நாமத்தை உடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூர்ந்து மகிமைப்படுத்த வைக்கிற உமது கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாய் சேர்ந்து ஒரு பாடலை பாட இருக்கிறோம் தகப்பன். நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி, பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, சாபங்களை தள்ளினாரே துதி துதி, ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. சோதனையில் தாங்கினாரே துதி துதி, வேதனையில் தேற்றினாரே துதி துதி, வியாதியை நீக்கியவரை துதி துதி, உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேனும் பலத்தால் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து இல்லை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, 10th +2 எழுத இருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. இசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பிள்ளைகள் செல்லிலே டிவியிலே கம்ப்யூட்டர்லே நிறைய நேரம் விரயமாக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே எக்ஸாம் எழுத போவதற்கு முன்பாக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றித்தாங்க தகப்பன். ஜெபமே ஜெயம்ங்கிறதை உடைய அன்பு பிள்ளைகள் உணரட்டும் ராஜா. இசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பிள்ளைகள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறதோ, எங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே சொல்லி வேதனையோடு இருக்கிற 10th +2 எழுத இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இருதயத்தின் ஆழத்தில் உள்ள அந்த மன வேதனைகளை நீரறுத்திருக்கிறீர் தகப்பன். அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இசப்பா 10th +2 எழுத போகிற பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து உடைய கரத்தில் ஒப்புவைக்கிறேன் ராஜா.
அப்பா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன் அல்லவா? அப்பா, மக்கு கொடானுடைய சோத்திரம். ராஜாதி ராஜானீர் அந்த அன்பு பிள்ளைகள் படிப்பிலே பின்தங்கிய நிலைமையில் இருந்தாலும் கூட இப்ப ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இசப்பா, மக்கு கொடானுடைய சோத்திரம். அப்பா, பிள்ளைகள் ஆனுவல் எக்ஸாம்ல வெற்றி சிறக்க நீங்க கிருபையளித்திரலைங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெயத்தை தருகிறவரே, அப்பா, பிள்ளைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தரீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அப்பா வெற்றி சிறக்க செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் ராஜா. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும், யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும், அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், உற்சாகத்தோடு ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜெபித்திடும், தானியேலை போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும் விசுவாச ஜெப வீரரானேன், விசுவாச ஜெப வீரரானேன். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், ஏகத்தினில் இயேசுவே என் சுவாசம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட அப்பா உக்ரைன் தேசத்தை சேர்ந்த, ரஷ்ய தேசத்தை சேர்ந்த, காசா நகரத்தை சேர்ந்த, இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த எத்தனையோ ராணுவ வீரர்கள் அநியாயமா யுத்தத்தினாலே மடிந்து போயிருக்கிறார்களே தகப்பன். அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். அப்பா உக்ரைன் தேசத்திலே ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் மடிந்து போயிருக்கிறார்களே தகப்பன். காசால இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்த யுத்தத்திலே எத்தனையோ ராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் பண்ணி இருக்கிறார்களே தகப்பன்.
அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவருடைய குடும்பங்கள் எவ்வளவு வேதனையோடு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருப்பார்கள் ராஜா. எசப்பா மக்க கொடானுடைய சோத்திரம், பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அப்பா அவர்கள் விடுகிற கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து அப்பா உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆற்றி தேற்றுங்க தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம், அவர்கள் இழந்த சந்தோஷத்தை மறுபடியுமாய் திரும்ப கொடுங்க தகப்பனே. அப்பா கர்த்தனே பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாமா இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே மார்போடு சேர்த்து அந்த ஆதரவற்ற பிள்ளைகளை அணைத்து தொடர்ந்து அவர்களை வழிநடத்துங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. யுத்தங்களினால் அப்பாவி ஜனங்கள் மடிந்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் மடிந்து போயிருக்கிறார்கள், வசதியாய் வாழ்ந்தவர்களும் கூட மடிந்து போயிருக்கிறார்கள் தகப்பனே. இப்பொழுதும் கூட அவர்கள் பசியினால பட்டினியினால ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, தேசங்களின் அதிபர்கள் எல்லாம் பாதுகாப்பாய் சுகமாய் ஜீவிக்கும் பொழுது அப்பாவி கொடிகள் பல பாடுகளை பல வேதனைகளை அனுபவிக்கிறார்களே ராஜா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசங்களில் வராதபடிக்கு அப்பா நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனை. சத்துரு தேசங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை நீட்டப்படட்டும். இராணுவ வீரர்கள் மேலும் உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். உடைய பாதுகாப்பு எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. பஞ்சத்தினால வாடுகிற சிறு பிள்ளைகளை போஷிக்கும்படியால் அன்று பஞ்சத்தினால எலியா தீர்க்கதரிசி வாடின வேளையிலே காகங்களை கொண்டு போஷித்தீரே அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ஒரு விதவையை கொண்டு போஷித்தீரே, அதுபோல பல இடங்களில் இருந்து பிள்ளைகள் நினையாத நேரங்களில் எல்லாம் பிள்ளைகள் மாத்திரமல்ல பெரியவர்களும் கூட ஆலிப பிள்ளைகளும் கூட நினையாத நேரத்திலே அப்பா அவர்களுக்கு பசியை ஆற்றும்படியாய் உணவுகள் கிடைக்க நீங்க கிருபிழைத்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, பரிதாபமாய் மடிந்து போகிற இராணுவ வீரர்களுக்காக எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் நீர்த்தாரையாய் ஓடுகிறதே ராஜா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் எந்த ஒரு தேசத்திலும் நடக்காதபடி கர்த்தர் அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். தயவாய் மனம் இறங்குங்கப்பா. மனிதர்கள் செய்த பாவங்களை நிமித்தமாய் மீறுதல்களை நிமித்தமாய் தண்டிக்காதபடிக்கு கர்த்தருடைய இரக்கம் அவர்கள் மேல் உண்டாகட்டும் தகப்பனே. ராஜாதி ராஜாவை, ஈரான் தேசத்திலும் கூட உம்மால் படைக்கப்பட்ட அப்பாவி பிள்ளைகள் அநியாயமாய் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்களே ராஜா. இசப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். அநேகர் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. ஈரான் தேசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தால் எந்த ஒரு அதிபரும் உமக்கு முன்னாலே எம்மாத்திரம் தகப்பனே. மனம் இறங்கும் ராஜா. அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடக்கிற சமாதான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடிக்க ஈரான் தேசத்திலே அமெரிக்க வீரர்கள் எழும்பி யுத்தம் பண்ணாதபடிக்கு நீர் சமாதான காரணர் நீர். அந்த தேசங்களில் சமாதான கொடியை நாட்டுங்க தகப்பனே. ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருகட்டும் ராஜா. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. துதிகளில் மத்தியில் வாசம் புரியும் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் கூட அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ரஷ்ய அதிபர் கண்களில் உக்ரைனுக்கு தயவு கிடைக்க கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். எல்லா தேசங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இந்த நேரத்திலே அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இசப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இருக்கிறதுனால கர்த்தர் நீர் அப்பா அமெரிக்க அதிபருக்கு தீர்க்காயுசை கொடுத்து அவர் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஞானத்தை கொடுத்து அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய ஜெய கிறிஸ்து முன்னே சென்று அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. அவர் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படி செய்து தேசங்களிலே அவர் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடக்கும்படி செய்ய தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜாவே. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை.
தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனை இருளிலேற்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும், பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் இந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். உற்சாகமாய் நம்ம எல்லாரும் பாடலாமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதேன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதேன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. இசப்பா உங்க கொடானுடைய சூத்திரம். ராஜாதி ராஜாவே, சகலத்தையும் செய்ய வல்லவரை, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, சேனைகளின் கர்த்தாவை, எப்பொழுதும் கூட எத்தனையோ குடும்பங்களில் அப்பா மக்க கொடானுடைய சூத்திரம். பில்லிசுனிய கட்டுகளின் நிமித்தமாய், செய்வினைகளின் நிமித்தமாய், மாந்திரிகளின் நிமித்தமாய் சாத்தானை ஏவிவிட்டு பல குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வருகிற மனிதர்களின் நிமித்தமாய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, துஷ்டனை நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதேன்னு சொல்லி எச்சரித்த தேவாதி தேவனாகிய கர்த்தர், இப்பொழுதும் கூட இந்த கட்டுகளின் நிமித்தமாய் பொல்லாத மனிதர்கள் மூலமாய் வருகிற அந்த செய்வினைகள், மாந்திரியங்கள், வில்லிசூனியங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறியும் படியாய் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அந்த குடும்பங்களின் மேல் நீட்டப்பட்டும் தகப்பன். பிசாசின் உபத்திரவத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களின் மேல் கர்த்தருடைய பரிசுத்த கரம் நீட்டப்பட்டும் தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீர் இப்பொழுதும் கூட இந்த கட்டுக்களை நாள வேதனையோடு உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் சாத்தானை முற்றிலுமாய் காலின் கீழே நசுக்கி வெற்றி சிறந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீர் அந்த சத்துருவை முற்றிலுமாய் ஜெயிக்கும்படியாய் ஒரு அற்புதத்தை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுங்கப்பா. கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி
கூப்பிடுகிறபடி அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில இனி இந்த உபத்திரவங்கள் வராது. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சத்துருவும் பொல்லாத மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளை கண்டு நடுங்கிற பயம் உண்டாகட்டும். ஷோதோலி தூலிக்காலே லூயம் கொடானுடைய சோத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பாவுடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூறும்படியான காரியங்கள் வாய்க்கட்டும் தகப்பன். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கப்படுவார் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்படியே சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த குடும்பங்களிலே நிறைவாய் கட்டளையிடுங்க தகப்பன். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கிரியை செய்த பொல்லாத மனிதர்கள் வெட்கி தலைக்குடியிட்டும் தகப்பன். அன்பு பிள்ளைகளை கண்டு இஸ்ரவேலின் பெருமந்தைகளை கண்டு நடுகிற பயம் அந்த பொல்லாதவர்களுக்கு உண்டாகட்டும் தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. நன்றி ராஜாதி ராஜா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை பிசாசின் போராட்டங்களின் நிமித்தமாய் மனிதர்கள் மூலமாய் செய்யப்பட்ட கிரியைகளின் நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு முன்னால இவையெல்லாம் ஏமாத்திரும். ஒரு சேனைகளின் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. ஒரு சின்ன கூழாங்கல்லை தாவீதின் கையிலே கொடுத்து கோலியாத்தை முறியடித்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருப்பதினால அவர் உங்கள்கிட்ட சத்துருவோ பொல்லாத மனிதர்களோ நெருங்காதபடி இனி உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதான குறைச்சலை அந்த பொல்லாதவர்கள் கொண்டு வராதபடி உங்களை கண்டு அவர்கள் நடுகிற பயத்தை ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே கொடுப்பார். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளவார்கள். அமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்பான தேவ ஜனமே, இந்த விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள், துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் எம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள், மந்திர சூனியம். விசுவாசத்தோடு, அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் இந்த பாடல் வரிகளை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அப்படி விசுவாசத்தோடு எங்கள் பாடும் பொழுது, நீங்கள் பாடுகிற நேரத்திலேயே அந்த கட்டுக்கள் உடைக்கப்படுவதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அற்புதங்கள் நடப்பதை உங்கள் கண் காணும்படி செய்வார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாமும் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது,
பாவங்கள் பறந்தோடுது. சத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா, சத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால், துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லையே, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட எத்தனை வருடங்களாய் ஒரு வேலைக்காக காத்திருப்பதுன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. இசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அற்புதத்தை உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுங்கப்பா. எந்த இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்காக காத்திருக்கிறார்களோ அந்த இன்டர்வியூ நடத்துகிற மனிதர்கள் கண்கள்ல, அந்த கம்பெனி ஓனர்கள் கண்கள்ல தயவு கிடைக்கும்படி செய்ங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்கள் வெற்றி சிறக்கட்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் தகப்பன். அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரம். ராஜாதே ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேலை இல்லாமல் பட்டினியோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நீ நிறைவான பலனை தரும்படி, அவர்கள் பட்டினியினால் வாடாதபடிக்கு அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனை சீக்கிரமாய் தாமதியாமல் ஒரு அருமையான வேலை, முக்கு சித்தமான வேலை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்க கிருபைத்திருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் ராஜா. நன்றி இயேசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, வெறுமையாக்குகிறோம். உடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கிஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்தீரே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. அது மாத்திரமல்ல, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்ங்கிற வேத வசனத்தின் படி இப்பொழுது எந்தெந்த நோயாளிகள் எந்தெந்த இடங்களில் இருந்து, அவர்கள் எந்த தேசங்களில் இருந்தாலும் சரி, ஆணி கடாவப்பட்ட மது கரங்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், அந்த கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. ஜோதோலிக்கா ரதோலிலு போரபத்தோலி ஷதோலி அலில்லூயா ரக்கோரதலி தொக்கோரபல்ல ஷபரபோலி லூயா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்ப ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அந்த வியாதியில் இருந்து பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் கொடுத்து நடத்துங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறோம் ராஜா. நானே உன் பரிகாரின் சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறோம் அப்பா. நோய் நொடிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அன்பு பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் தகப்பனே. பூரண சுகம் உண்டாகட்டும். டாக்டர்களை ஆச்சரியப்படுற விதத்துல பூரண சுகம் உண்டாகட்டும் தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்னீரேப்பா. அப்படியே நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்துவிட்ட மது சுத்த கிருபைக்காக பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பன். ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்,
ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினில் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆற்றங்கரையினில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும் ஆற்றங்கரையிலே சென்றதும் போராடி மேற்கொண்டதும் யாக்கோபு ஆசீர் பெற்றதும் ஜெபத்தினால் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தியும் ஜெபித்ததும் கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்.